ஸோ இப்ப சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நம்ம சேல்ஸ்க்கு வந்துட்டோம். இப்ப நான் கிளையண்ட் எல்லாம் உள்ள நீங்க இந்த ஆட்லாம் ரன் பண்ணி கிளையண்ட்ட கண்டிப்பா எடுத்துருவீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா மிஸ்டேக்ஸ் பண்றது எங்க தெரியுமா? கஸ்டமர் உள்ள வந்துட்டான் நான் விட்டுட்டேன்னு இருக்கீங்க. சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். நான் என் கூட இங்க இருக்க யாராவது ஒருத்தர் என் கூட வரீங்க. நான் முன்னாடி சீட்ல உட்கார்ந்திருக்கேன். இன்னொருத்தர் பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆல்ரெடி அங்க நெறைய டீ கடை இருக்கு. ஒருத்தரோட கான்ஃபிடன்ட் பாருங்க. டீ கேன கட்டிக்கிட்டு சைக்கிள்ல வச்சு எடுத்துட்டு வந்து டீ, காஃபி, டீ, காஃபி, டீ, காஃபி, டீ, காஃபின்னு விப்பாரு. புரியுதா? அவரு நெனச்சாருன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல 100 கடை இருக்குது. அவன் என்ன அடிக்க வந்துருவான். திட்டுவான். இதெல்லாம் என்னால பண்ண முடியும்னு நெனச்சாருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவரால டீ விக்க முடியாது. இவருகிட்டயும் அதே ரூ. 5 ரூ. 10 தான். அந்த கடையிலயும் ரூ. 5 ரூ. 10 தான். புரியுதா? அவரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து விப்பாரு. எப்படி ஆப்ஷன தேடுறாரு பாருங்க. உள்ளுக்குள்ள வந்து விப்பாருன்றது. இப்ப அந்த மாரி உள்ள வந்துட்டாரு. இப்ப இங்க ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கும். நான் வந்து என்ன கேட்கிறேன், நானும் டீ கேட்கிறேன். என் பக்கத்துல இருக்க ஒரு பெர்சனும் டீ கேட்கறாங்க. இப்ப இந்த பெர்சன் என்ன கேட்கறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சூடா குடுன்னு கேட்கறாரு. நான் மீடியம் சூடுல கேட்கிறேன். இப்ப டீக்காரர் என்ன சொல்றாருன்னா, "ஐய்யயோ! சார் டீ வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, மீடியமான சூடுல தான் இருக்கு" அப்படிங்கிறாரு. இப்ப எனக்கு ஓகே. ஆனா என் பக்கத்துல இருக்க பெர்சன் என்ன கேட்கறாரு? சூடா கேட்கறாரு டீ. புரியுதா? இப்ப டீக்காரர் இவர்ட்ட சூடா இல்லன்னு சொல்ட்டாருன்னா, இந்த கிளையன்ட் மிஸ் ஆயிடுவான். புரியுதா? ஒருவேள அந்த டீக்கார் சூடு பண்ணி குடுத்திருந்தாருன்னா, இந்த 2 டீலையும் குளோஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, அந்த சேல் பண்ணா தானே அவருக்கு காசு கிடைக்கும். இப்படிதான் உங்ககிட்ட லீடா வர்ற கிளையன்ட்க்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு ப்ராடக்ட்ட விக்கிறான் பாரு, அவன் ஜெயிக்க மாட்டான். யாரு கஸ்டமர் சொல்றத காது குடுத்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறான் பாரு, அவன் இத தான் கேட்கிறான். இத தான் நம்ம பண்ணணும் அப்படின்றத. அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்க விக்கிறத நல்லா விக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதிகமா சேல்ஸ கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க கஸ்டமர புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்ன கேட்க வராங்க? என்ன சொல்ல வராங்க? அப்படின்றது. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். அதுதான் இங்க இருக்கு எல்லாத்தையும் மிஸ் ஆகுறது. சரியா? இப்ப இத புரிஞ்சுறீங்க. சரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சேல்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லவ் ஸ்டோரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு புதுசா ஒரு ஸ்டேட்க்கு போறீங்க. பெங்களூரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, வேற எங்கேயாவது ஒரு ஸ்டேட்க்கு போறீங்க. சரியா? அழகான ஒரு பொண்ண பாக்குறீங்க. எடுத்த உடனே தாலி எடுத்துட்டு போய் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா செருப்படி தான் விழும்ன்றது. புரியுதா? ஸோ சண்டை வரும், பிரச்சனை வரும். இதெல்லாம் நடக்கும்ன்றது. புரியுதா? இதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த பொண்ண மிஸ்ஸும் பண்ணிறக்கூடாது. அவங்க கூட நான் லைஃப் லாங் போணும்னு நெனைக்கிறேன். அவங்கள மேரேஜ் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, கரெக்ட்டான ஒரு அப்ரோச் வேணும்னு ஒண்ணு இருக்கு. புரியுதா? அப்ப என்ன அப்ரோச் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட போணும். உங்கள பத்தி ப்ரப்போஸ் பண்ணணும். அந்த பொண்ணுக்கு புடிக்கணும். நீங்க கம்ஃபோர்ட்டான ஒரு பெர்சன் லைஃப் லாங்கா அவங்க கூட எப்படி டிராவல் பண்ணுவீங்க? நம்பிக்கையான ஒரு பெர்சன் எப்படின்றதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் தான் இந்த மேரேஜ்க்கே வருவாங்க. புரியுதா? இதுதான் கான்செப்ட். அப்ப இந்த சேல்ஸ்‌க்கும் ஸ்கில் செட்ன்னு ஒண்ணு இருக்குது. புரியுதா? அந்த ஸ்கில் செட் எப்படின்றத பார்ப்போம். ஸ்கில் செட்‌க்கு வாங்க. நேத்து தான் லவ் ஃபெயிலியர் ஆச்சு. இல்ல ப்ரோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொன்னேன். சரிங்களா? எக்ஸாம்பிள்க்கு சொன்னேன். நேத்து தான் லவ் ஃபெயிலியர்ல நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொன்னதுன்றது. சரிங்களா? ஓகே டன். ஸோ சேல்ஸ்‌க்கான ஸ்கில் செட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேல்ஸ் பெர்சனுக்கு 6 ஸ்கில் செட் இருக்கணும். ஸோ சேல்ஸ் வந்து நீங்களும் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அடம் புடிச்சு வீட்ல வாங்குறீங்க தெரியுமா? அத டெக்னிக்கலா பண்ணணும். லாஜிக்கலா பண்ணக்கூடாது. புரியுதா? இதுதான் மேட்டர்ன்றது. சேல்ஸ் லைக் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் உங்க கையில இருந்ததுன்னா, எப்பல்லாம் நீங்க தண்ணீ குடிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அப்பல்லாம் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபோன் உங்க கையில இருந்துச்சுன்னா, எப்பல்லாம் நீங்க பேசணும்னு நெனைக்கிறீங்களோ, அப்பல்லாம் நீங்க பேசலாம். இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சேல்ஸ் லைக் உங்க பெர்சனுக்கு எப்படி ஹெல்ப் பண்றீங்க? அதுதான் இம்பார்ட்டன்ட்ன்றது. புரியுதா? அப்ப இந்த சேல்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்விஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்க உங்க கஸ்டமருக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு? அப்படிங்கிறது தான் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புரியுதா? இதுதான் ஒரு விஷயம்ன்றது. சரியா? ஓகே. ஸோ சேல்ஸ் பெர்சன் இப்ப நீங்க சேல்ஸ் பண்ண போவீங்கன்றது. புரியுதா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்ன சொல்லுவாரு? இப்ப பிசினஸ் ஓனரா இருக்கலாம், இல்ல ஃப்ரீலான்ஸரா இருக்கலாம். ப்ரோ ரொம்ப டென்ஷனா இருக்கேன். காம்படிட்டர் எனக்கு பின்னாடி வந்த ஒரு பையன் ரூ. 10,00,000 மாசம் சம்பாரிக்கலாம் ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் சேல் பண்ணி. ஆனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். நெறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. சூப்பரா விக்கிறேன். கம்மியான பிரைஸ்க்கு விக்கிறேன். ஆனா என்னால ப்ராப்பர்ட்டி விக்க முடியல. இப்படின்னு உங்க பிரச்சனைய ஓப்பனா உங்ககிட்ட கக்குறாரு. புரியுதா? நீங்க வந்து என்ன பண்ணணும்? நான் பார்த்துக்கிறேன் சார். வித்து குடுத்துர்றேன் சார். சூப்பரா பண்ணிர்றேன் சார். இப்படி பேசக்கூடாது. தப்பு. ஓகே புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். ஓகே உங்க பெயின் எனக்கு புரியுது. இப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். நான் பெட்டர் சொல்யூஷனா வரேன். எனக்கு ஒரு ஹால்ஃப் டே டைம் கிடைக்குமா? எனக்கு ஒரு 1 ஹவர் டைம் கிடைக்குமா? தி மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்பிள்ஸ் உடனே என்ன பண்றாங்கன்னா, "உடனே வாங்கு" அப்படின்னு பிட்ச் பண்றாங்க. பிட்ச் பண்ணக்கூடாது. உங்க பெயின புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சார் உங்க ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கு. சென்னைய சுத்தி 100 பேர் ரியல் எஸ்டேட் சேல் பண்றாங்க. இந்த ரியல் எஸ்டேட்ல இவங்கலாம் இந்த ஆஃபர் ரன் பண்றாங்க. இவங்கள தாண்டி நம்ம இப்படி பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா Facebook அண்ட் Instagramம வச்சு உங்க ப்ராப்பர்ட்டிய கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம சேல் பண்ணிடலாம். 2x லருந்து 10x குரோ பண்ணிடலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டீஸ் இப்படின்னு போணும். அவரு ஷாக் ஆகணும். பரவாயில்லையே! நம்ம பிரச்சனைய புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா பேசுறாரு அவரு அப்படின்ற மாரி இருக்கணும். புரியுதா? ஃபைண்ட் தட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் புரியுதா? ஸோ ஸோ எப்படி நீங்க வந்து ப்ராப்ளத்த ஃபைண்ட் பண்றீங்க? அவங்க பிரச்சனைய எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? புரியுதா? இப்ப நான் இந்த இந்த குட் லிஸ்டனிங்ன்றது பிரச்சனைய சொல்ட்டாங்க. இந்த ஃபைண்ட் த ப்ராப்ளம் அப்படின்றது என்ன ப்ராப்ளத்துல இருக்காங்க? சேல் நடக்கல.
எங்க சேல் நடக்காம இருக்குது, எப்படி நடக்காம இருக்குது, எதனால நடக்காம இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அத நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சொல்யூஷன் குடுத்தீங்கன்னா, "சார் நம்ம இங்க இருக்கோம். சரியா? நான் ஹவ் டூ அட்ராக்ட் கஸ்டமர்ல 2 டெம்ப்ளேட்ட காமிச்சிருப்பேன். இவென்ச்சுவல், நவ் ஆன்வர்ட்ஸ்ன்ற மாரி 2 இருக்கும்ன்றது. அத யூஸ் பண்ணிக்கங்க. புரியுதா? சார் இந்த இடத்துல இருக்கோம். உங்க பிரச்சனைலாம் இங்க இருக்கு. இன்னும் 1 மாசத்துல நம்ம இவ்வளவு செலவு பண்ணோம்னா, இந்த இடத்துக்கு வந்துர முடியும். கேரண்டி ரிசல்ட் கிடைக்கும்னு உங்களால தாராளமா ப்ரூவ் பண்ண முடியும். எப்ப அவங்க பிசினஸ பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ. சரியா? சோ, ஒரு பெர்சன் கிட்ட பிசினஸ் டீல் ஓகே ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெறைய டைம் வெளியில ஒரு முன்னாடி பிசினஸ் பண்ணும்போதெல்லாம், நெறைய பிசினஸ்க்கு அப்ரோச் குடுக்க வெளிய போம்போதெல்லாம், ஆஹா! இன்னைக்கு ஒரு 10,00,000 கிடைச்சிரும்னு ஆசையில போவேன். புரியுதா? நடக்கவே நடக்காது. சோ, அந்த மைண்ட் செட்ட விட்டுருங்க. நீங்க உங்கள பிரசன்ட் பண்ண போறீங்க. சரியா? எப்படி பிரசன்ட் பண்ணணும்? என்ன மாரி பண்ணணும்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். நான் ஒரு பிட்சிங் குடுக்க போறேன். அந்த பிட்சிங்ல அவர் பிசினஸ்க்கு எப்படி குடுக்க போறேன்றது. இப்ப நெறைய பிராண்டுக்கு நான் போய் பேசியிருக்கேன்றது. புரியுதா? சோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் பேச போறோம்னா, அவரு அந்த இண்டஸ்ட்ரியில எத்தன வருஷமா பண்ணிட்டு இருக்காரு? என்ன மாரிலாம் இருக்காரு? எப்படி இருந்தாலும் அவரோட பிசினஸோட வெப்சைட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவர ஸ்டடி பண்ணுங்க அப்டேட்ல. நீங்க பாருங்கன்றது. சார் அபௌட் அஸ்ல உங்கள பார்த்து படிச்சேன். உங்க பேர் வந்து கண்ணன் நாகராஜன் இருக்கு. நீங்க பாஸ்ட்ல இந்த பிசினஸ்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க. இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயம்லாம் இருக்குன்றது. என்கிட்ட ஒரு நல்ல அப்ரோச் இருக்கு. இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி போனோம்னா, நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்கறது. நீங்க இப்படி ப்ரூஃப் பண்ணி கேட்கும்போது தான். பரவால்ல. என்ன பத்தி வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு வந்திருக்கான்னா, கண்டிப்பா என் பிசினஸ பத்தி இவன் புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாரி இருக்கும். புரியுதா? இது இன்னும் கொஞ்சம் கம்பேர் பண்ணீங்க. ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு ஒரு பிசினஸோட வியூவ போய் நீங்க சொன்னா புரிஞ்சுக்குமா? சில குழந்தைங்க புரிஞ்சுக்குது. சில குழந்தைங்க புரிஞ்சுக்காது. புரியுதா? அப்ப நீங்க ஒரு இடத்துல போய் அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ வெயிட் சிஸ்டர் நான் சொல்றேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு குழந்தை, நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேன்ட்ட போய் சொல்றீங்கன்னா, அவரு உங்கள குழந்தையா பார்ப்பாரு. நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே கஷ்டம். அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீங்க இதெல்லாம் கண்டிப்பா புரிஞ்சுட்டு போய் பண்ணணும்ன்றது. சரியா? இப்ப எமோஷனலா பேசணும். எமோஷனலா லாஜிக்கல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்படிதான் போன மாசம் ஒரு விஷயம் பண்ணேன். அந்த விஷயத்துல இப்படி நடந்துச்சு. இப்படின்னு தேவையில்லாத விஷயத்தலாம் பேசக்கூடாது. புரியுதா? கரெக்ட் சார். எனக்கு புரியுது சார். உங்க பெயின் பாயிண்ட் எனக்கு புரியுது. புரியுதா? நம்ப நாம்ப எப்படின்னா, நான் உங்களுக்கு பண்ணி தரேங்கிறது வேற. நாம்ப அப்படின்றது வேற. புரியுதா? நாம்ப அடுத்து இருக்க 30 நாள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணோம்னா, உங்க பிசினஸ் கண்டிப்பா இந்த இடத்துக்கு ரிசல்ட் வரும். இந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியும். இந்த விஷயத்த நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு குடுக்கணும். புரியுதா? உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அவரு கூட எப்படி எம்பதியோட கனெக்ட் ஆகுது? எப்படி அது சக்சஸ குடுக்குது? அப்படின்றத கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அத அவருக்கும் புரிய வைக்கணும். புரியுதா? நேத்து வந்தாரு. எல்லா விஷயத்தையும் பேசுனாரு. எனக்கு கரெக்ட்டா இருக்கு. இவ்வளவு நாளா நம்ம தேடிட்டு இருந்த பெர்சன் இந்த பெர்சன் தான் அப்படின்ற மாரி இருக்கும். இப்ப இவரு உங்ககிட்ட 2 விஷயத்த ஜட்ஜ்மென்ட் பண்ணுவாரு. சரி சார் எனக்கு எல்லாமே ஓகே. வீட்ல கேட்டுட்டு சொல்றேன்பாரு. 1 எனக்கு எல்லாமே ஓகே. கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லட்டா அப்படிம்பாரு. புரியுதா? நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இவ்ளோ நேரம் நம்ம பேசினோம். எதனால இது பிடிக்கலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் அப்படிங்கணும். வாங்க சொல்லக்கூடாது. புரியுதா? இல்ல சார் நான் வந்து ஆக்சுவலி டவுட்ல இருக்கேன் அப்படின்ற மாரி இருந்தா அவர் பிரச்சனைய சொல்லுவாரு. நமக்கு அங்க அதுக்கு சொல்யூஷன் குடுக்குற ஆப்ஷன் கிடைக்கும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நம்ம பிட்ச் பண்ணலாம். 1 2வது விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சார் ஆக்சுவலா நான் வீட்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். என்ட்ட மணி இல்ல அப்படின்னா வீட்ல கேட்பாங்க. உண்மையாலும் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சிரும். இப்ப அந்த பெர்சன் சைட்ல இருந்து யோசிச்சு பார்ப்போம். உண்மையாலுமே நமக்கு டவுட் இருக்கா? இவரு தான் நம்ம இவ்வளவு தூரம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ட்டாரு. அப்படின்ற மாரி இருக்கும். புரியுதா? டவுட் இருந்தா டவுட்ட சொல்லிருவாங்க. இவ்வளவுதான். இப்ப லிமிட்டட் ஆஃபர் கிரியேட் பண்ணணும். புரியுதா? லிமிட்டட் ஆஃபர் மட்டும் தான் இருக்கு. நான் இந்த டைம்ல மட்டும் தான் அவைலபிள் இருப்பேன். இந்த மாரி தான் இருப்பேன். iPhone எல்லா நாளுமே ரூ. 50,000 குடுத்தாங்கன்னா, iPhone ஷோரூம்க்கே போய் யாரும் வாங்க மாட்டாங்க. சரியா? Flipkart, Amazonலயே உட்கார்ந்திருப்பாங்க. சரியா? iPhone ஆஃபர்ன்றத லிமிட்டட் ஆஃபர்ன்றது இந்த டைம்க்கு தான் வரும்னு அவன் வச்சிருப்பான். சரிங்களா? தீபாவளி டைம், பொங்கல் டைம்க்குலாம் வரும்ன்றது. நம்மள்ல சில பேத்துக்கு நெறைய பேத்துக்கு அது தெரியும்ன்றது. இவ்வளவுதான் மேட்டர்.